சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும். அதன்படி சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ள வேண்டிய திட்டப்பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்கும் கவுன்சிலர்களே அனுமதி பெற்று அந்த திட்டப்பணிகள் நிறைவேற்றப்படும். அதன்படி சென்னையில் இருக்கக்கூடிய 7 இடங்களில் இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் விதமாக கடற்பாசி பூங்காக்கள், ஸ்பாஞ்ச் பார்க்குகள் அமைக்குவதற்கான ஒரு அறிவிப்பை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதன்படி முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் 2 இடங்கள்ல இந்த கடற்பாசி பூங்காக்கள் அமைப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கார்கள். பாடி இளங்கோ நகரில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்திலையும், துறைப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மைதானங்களிலேயும் இந்த 2 இடங்கள்ல இந்த பூங்காக்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தமாக 7 இடங்கள்ல சிஎம்டிஏ மூலமாக அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 2 இடங்களுக்கு அனுமதித்திருக்காங்க. இந்த பூங்காக்களின் சிறப்பம்சத்தை பொறுத்த வரைக்கும் பூங்காக்கள் பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமில்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு அதிக மரங்களோடும் மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய மழைநீரை அதனை சேகரித்து வைத்து அமைக்கும் வகையிலான ஒரு பூங்காக்களாக இது செயல்படும் என்ற ஒரு நோக்கத்தில் மொத்தம் 7 இடங்கள் அமைக்கப்பட உள்ள நிலையில 2 இடங்கள்ல இந்த பணிகளை மேற்கொள்ள சிஎம்டிஏக்கு அனுமதி அளித்து சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் முன்மொழியப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் மாநகராட்சி கூட்டம் முடியும் தருவாயில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகு சிஎம்டிஏ மூலமாக இந்த பணிகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.